உன் குடும்பத்தில் உள்ளவன், உன் சொந்தக்காரன், இல்லை நீ சப்போர்ட் பண்ணி வளர்ந்தவன், திடீர்னு புது நண்பரை பிடிச்சிருக்கலாம், புதுசாக சொந்தக்காரங்க வந்திருக்கலாம், இல்லை பெரிய இப்போ வசதியாக இருந்திருக்கலாம். அதனால் வசதியாக உள்ளவங்கள்ட்ட மட்டும் பழகுவான். நம்ம அப்போ ரொம்ப சீப்பாக கேவலமாக தெரியும். நம்மளை தாண்டி இன்னொருத்தவங்க இன்விடேஷன் வைக்க போவான். அப்போ நம்மள்ட்ட சொல்லுவான், என்னடா நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ண, இவ்வளோ ஹெல்ப் பண்ண, உன்னை மதிக்காமல் உனக்கு பத்திரிக்கை வைக்காமல் எவனுக்கும் வச்சுட்டு போகிறான். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அதெல்லாம் நினச்சி நான் கவலைப்படல மச்சான், நமக்கு வந்தால் நஷ்டம், வந்தால் நஷ்டம், வரலினா லாபம் நினச்சிட்டு போயிட்டான்னு சொல்லுவோம். ஆனால் மனசு வலிக்கும். ஏன்னா நம்ம தானே சப்போர்ட் பண்ணியிருப்போம். மழை வெயில் பசின்னு பார்க்காம அங்கே போய் நின்று இருப்போம், சப்போர்ட் பண்ணியிருப்போம். அவன் திடீர்னு பணக்காரன் ஆகிருப்பான், நம்ம ஏழையாகவே இருப்போம், மதிக்க மாட்டான். தூக்கி போடுங்க நாய்ங்களை. அந்த நாய்ங்க கூப்பிட்டா என்ன, கூப்பிடலாம் என்ன? நமக்கு 2 கை கால் இருக்குது, நமக்கு குடும்பம் இருக்குது, நமக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்குது. அதை நினைங்க. அதுங்களாலே அவங்கள நம்பியே நீங்கள் பிறந்தீங்க, வளர்ந்தீங்க. அவங்கள நம்பி நீங்கள் இல்லை. அந்த மாதிரி நாய்ங்களை போனால் அவங்கள தாண்டி உங்களுக்கும் ஒரு நாள் நீங்களும் ஜெயிப்பீங்க. யானைக்கு ஒரு காலம்